ஹாய் கைஸ், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நம்மால செய்ய முடியாத பல வேலைகளை இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் யாரோ சில பேர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோல நாமும் ஏதாவது சில நல்ல செயல்களை செய்தா என்ன என்று எனக்குள் எழுந்த சிந்தனையின் வெளிப்பாடுகள் தான் நான் கடந்த 8 வருஷமாக தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த மரம் நடும் வேலைகள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சென்னை பெரம்பூர்ல இருந்து கிறிஸ்டோபர் என்ற அண்ணன் என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க. எனக்கும் எங்க குடும்பத்திற்கும் அவருடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிட்டு, எங்களோட பெண் வெண்பா அவர்கள் பிறந்தநாள் வருது, அதற்கு ஒரு மரம் நடவு செய்யணும், உங்களுக்கு நாங்க ஏதாவது பண உதவிகள் செய்யட்டுமான்னு கேட்டாங்க. உடனே நான் உங்களைப் போலத்தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கையை உண்மையாக நேசிக்கக்கூடிய பல அன்பான உறவுகள் ஏதாவது உதவிகள் செய்யட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அத்தனை உறவுகளுக்கும் அதற்கு தகுந்த நேரங்கள் வரும்போது நாம் அனைவரும் சேர்ந்து இயற்கைக்கு இன்னும் பல தொண்டுகளை செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். கூடவே சில உதாரணங்களையும் பல காரணங்களையும் சொல்லி என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, அண்ணன் கிறிஸ்டோபர் அவர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில கடந்த வாரம் 29/6/2025 ஒரு இலுப்ப மரத்தை நானும் என் பொண்ணு சேர்ந்து வெண்பா அவர்களின் பிறந்தநாள் ஞாபகமாக சரியான அளவுல சரியான முறையில நடவு செய்து வெண்பா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். 2 நாட்களுக்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது 1988ஆம் ஆண்டில் வெளிவந்த உன்னால் முடியும் தம்பி படத்துல வர அந்த சமையல்காரர் தாத்தா கேரக்டர் ஞாபகம் வருதுன்னு நெகிழ்ச்சியாக சொன்னாரு. இதே போலத்தான் சொல்லி என்னை பல பேர் கலாய்க்கிறாங்க. ஒரு வகையில பார்த்தா நானும் தாத்தா தான். தலைமுடியும் தாடியும் மீசையும் நரைச்சு பல வருடங்கள் ஆச்சு. நான் கலரிங் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி உண்மையை சொல்லி சிரிச்சேன். அதை அவர் நம்பவே இல்லை. ஒரு கூலித் தொழிலாளி, வயதில் முதியவர், ஒரு சாமானிய மனிதன். அவரால் பிற உயிர்களுக்கு என்ன செய்ய முடியும், அதை எப்படி செய்ய முடியும் என்பதை ஒரு நல்ல சிந்தனையை மிகுந்த அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. என்னுடைய சின்ன வயசுல அந்த படத்தை பார்க்கும்போது எனக்குள்ளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த படம். இந்த நேரத்துல நான் படிச்சது ஒன்று ஞாபகம் வருது. மழை அவ்வப்போது பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஈரம்தான் இன்னும் எவருக்குள்ளும் ஏற்படவில்லை. மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு இடத்துல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா. குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா? முடிஞ்சதை செய்யறேன். அப்படி பழகிட்டேன் தம்பி.